the news reports would read, Air Force wanted to do surgical strike after 26/11, but UPA blocked it. And today, we are in an era where the news reads, armed forces have full freedom to do what they want. Influence of terrorists and terrorism has been curtailed, and it is going to be curtailed even more. This is a new India. This is an India that will return the damage done by terrorists with interest. ஒரு காலத்திலே அக்டோபர் 26 பயங்கரவாத தாக்குதல் நடந்த பொழுது நீங்கள் செய்திகளிலே படித்தீர்கள். நம்முடைய விமானப்படை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்த வேண்டும் என்று விரும்பியது. ஆனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அதை தடுத்தது. ஆனால் இப்பொழுது என்ன செய்தி படிக்கிறீர்கள்? நம்முடைய ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை நீங்கள் படிக்கிறீர்கள். இந்த பயங்கரவாதிகள் மற்றும் பயங்கரவாதத்தினுடைய செல்வாக்கு நிச்சயமாக வெட்டப்படும். அது மாத்திரமல்ல, இதுதான் புதிய இந்தியா. இந்த இந்தியாவிலே பயங்கரவாதிகளால் ஏற்படுகின்ற பாதிப்பு வட்டியும் முதலுமாக திருப்பி தரப்படும் அவர்கள். Friends, the events of the past few days have demonstrated நம்முடைய ராணுவத்தினுடைய வலிமையை நமக்கு எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. இது இந்த நாட்டினை ஒன்றாக சேர்த்திருக்கிறது, இணைத்திருக்கிறது. எந்த மாதிரியாக நம்முடைய ராணுவத்திற்கு சாதாரண மக்களிடமிருந்து கிடைத்திருக்கின்ற ஆதரவு அசாதாரணமானது. ஆகவே இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Sadly, a few political parties guided by Modi hatred have started hating India. No wonder a fight against terror, but a few parties suspect our fight against terror. நம்முடைய ராணுவத்தினை ஆதரிக்கிறது. ஆனால் இவர்கள் ராணுவத்தினுடைய செயல்பாட்டை சந்தேகிக்கிறார்கள். இந்த உலகமே நம் நாட்டினுடைய பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தத்தை பாராட்டுகிறது. ஆனால் சில கட்சிகள் நாம் பயங்கரவாத India, they are the same people whose statements are being happily quoted in the parliament of Pakistan and in the radio of Pakistan. இம்மாதிரியானவர்களுடைய இந்த அறிக்கைகள் பாகிஸ்தானுக்கு உதவிகரமாக இருக்கிறது, இந்தியாவை காயப்படுத்துகிறது. அவர்களுடைய அறிக்கைகள் பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்திலும் பாகிஸ்தான் ரேடியோவிலும் மிக மகிழ்ச்சியோடு அவர்கள் இவர்களை மேற்கோள் காட்டுகிறார்கள். I want to ask them, do you support our armed forces or suspect them? They should clarify. Do they believe our armed forces or they believe those forces who support terrorism on our soil? நான் இவர்களிடம் ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் நம்முடைய ராணுவத்தை ஆதரிக்கிறீர்களா அல்லது சந்தேகிக்கிறீர்களா? அதோடு மட்டுமல்ல, ஒரு விஷயத்தை இவர்கள் தெளிவுபடுத்தியாக வேண்டும். நீங்கள் நம் ராணுவத்தை நம்புகிறீர்களா அல்லது இந்த மண்ணிலே பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறீர்களா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். I want to tell this party, Modi will come and go. India will remain. Please stop weakening India to strengthen your own politics. In matters of defense and national security, we are Indian first and Indians only. Your politics can wait. It is the safety of our nation that is at stake. நான் இவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். மோடி வரலாம் போகலாம், ஆனால் இந்த நாடு எப்பொழுதும் இருக்கும். ஆகவே உங்களுடைய அரசியலை பலப்படுத்துவதற்காக இந்த நாட்டை பலவீனப்படுத்தி விடாதீர்கள். இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு துறை பொறுத்தவரை நாம் முதலில் இந்தியர்கள் மாத்திரமே. உங்களுடைய அரசியல் அது பொறுத்திருக்கலாம், காலம் இருக்கிறது. இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு மாத்திரமே நமக்கு முதன்மையானது. Friends, let us talk about corruption and black money.
India has seen prime ministers who said out of every rupee, only 15 paisa reaches to poor. Some people say corruption as a way of life. This would be acceptable to them, but not to me. நண்பர்களே, நாம் ஊழல் மற்றும் கருப்பு பணத்தை பற்றியும் பேசுவோம். இந்த நாட்டில் ஒரு பிரதமர் சொன்னார், நான் ₹1 அனுப்பினால் 15 நயா பைசா தான் ஏழை மக்களிடம் வந்து சேர்கிறது என்று. இந்த நாடு ஒரு அகம்பாவம் மிக்க அமைச்சரை பார்த்தது. பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஊழலை ஜீரோ லாஸ், எந்த இழப்பும் அரசாங்கத்திற்கு இல்லை என்று சொன்ன அகம்பாவமான கேபினெட் மந்திரியை பார்த்தோம் நாம். அவர்களுக்கு வேண்டுமானால் ஊழல் வாழ்க்கையின் முறையாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக மோடி அதை அனுமதிக்க முடியாது. The NDA government has taken historic steps against corruption. Fake companies have been shut, fake beneficiaries removed. The corrupt now have to answer for their misdeeds. The famous recounting minister who took pride in treating people badly, insulting a middle class, he has to now apply for a family pack for bail, just like his party's first family. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் ஊழலுக்கு எதிராக சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். போலி கம்பெனிகள் மூடப்பட்டிருக்கிறது, போலி பயனாளிகள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் ஊழல் செய்த அனைவரும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. வாக்கு மறு எண்ணிக்கை ரீகவுண்டிங் மினிஸ்டர் அவர் நடுத்தர வர்க்கத்தினரை மிகவும் மோசமாக பேசினார். நடுத்தர வர்க்கத்தினரை காயப்படுத்தி பேசியவர் இப்பொழுது நீதிமன்றத்திலே குடும்பத்திற்காக பெயிலுக்கு குடும்ப சலுகை வேண்டி நிற்கிறார். எப்படி அவருடைய கட்சியின் முதல் குடும்பம் எப்படி பெயிலுக்காக நிற்கிறதோ அப்படி இவர் நின்று கொண்டிருக்கிறார். Friends, while we have come down heavily on corruption, we are at the same time rewarding the honest taxpayers. During the budget, exactly a month ago, it was announced that those earning up to ₹5 lakh would not pay income tax. Did those who ruled India for such long years think about the middle class or to give them tax relief? நாம் எப்படி ஊழல்வாதிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறோமோ அதுபோல நேர்மையான வரி செலுத்துபவர்களையும் நாம் கவனத்திலே கொண்டிருக்கிறோம். கடந்த பட்ஜெட்டிலே 5 லட்சம் ரூபாய் வரை நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் வரி கட்ட தேவையில்லை என்று அறிவித்திருக்கிறோம். நண்பர்களே, இதற்கு முன்னால் ஆட்சியிலே இருந்தவர்கள் நடுத்தர வர்க்கத்தினரை பற்றி இது போல அவர்களுக்கு வரி விலக்கு தர வேண்டும் என்று சிந்தித்ததுண்டா? Friends, for many years the Congress promoted an economic culture that benefited only the friends and family members of big dynasties. The common man had no incentive for ability to economically prosper. If there was someone who spoke out against the economic culture of the Congress, it was the son of Tamil Nadu, C. Rajagopalachari. Today, we are fulfilling the dreams of Rajaji by creating an economy that is reform-oriented and people-friendly. நண்பர்களே, பல ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி எந்த மாதிரியான ஒரு பொருளாதார கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய குடும்ப அரசியலை சேர்ந்தவர்களுக்கும் அவர் நண்பர்களுக்கும் ஆதாயம் ஏற்படும் விதத்திலே ஒரு பொருளாதார கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அதிலே சாதாரண பொதுமக்களுக்கு அவர்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அளிக்கவில்லை. யாராவது ஒருவர் முதலாக காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த பொருளாதார கலாச்சாரத்திற்கு எதிராக குரல் கொடுத்தார் என்று சொன்னால் அது திரு சி. ராஜகோபாலாச்சாரி, தமிழகத்தை சார்ந்தவர். இன்றைய தினம் திரு ராஜாஜி அவர்களுடைய பொருளாதார கனவினை நிறைவேற்றும் வண்ணம் நாம் சீர்திருத்தமும் மக்களுக்கு ஆதரவான பொருளாதார முறையினை கொண்டு வருவதிலும் முனைப்பாக இருக்கிறோம்.
India's ranking of ease of doing business has come risen 65 places. We are now placed 77th, while we were placed 142 4 years ago. Central government announced a series of benefits for the MSME sector last year. Now it is possible to get a loan up to rupees 1 crore in 59 minutes. This is a faster than the time you will take to reach Chennai. இந்தியா தொழில் செய்வதிலே சுலபமான நாடுகளின் பட்டியலிலே இப்பொழுது நாம் 77வது இடத்திற்கு வந்திருக்கிறோம். இதிலே 65 இடங்கள் முன்னேறி இருக்கிறோம். இதற்கு முன்பாக நாம் 142வது இடத்திலே இருந்தோம். அதிலிருந்து 77வது இடத்திற்கு 65 இடங்கள் முன்னேறி இருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, மத்திய அரசாங்கமானது தொடர்ந்து சிறு குறு தொழில்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நம் நாட்டிலே 59 நிமிடத்திற்குள்ளாக 1 கோடி ரூபாய் கடன் பெறுவது என்பது சுலபமானது. அதாவது இங்கிருந்து சென்னைக்கு போறதுக்குள்ள நமக்கு கடனுக்கு நாம மனு கொடுத்து கடனை பெற்றுவிட முடியும். Friends, we are betting on India's youth and their talent. That is why the Mudra Yojana was launched to give wings to the spirit of enterprise of young India. Under Mudra, 15 crore people have got loans totaling worth over rupees 7 lakh crore. Tamil Nadu is one of the top states under this scheme. நண்பர்களே, நாம் இளைஞர்கள் மற்றும் அவர்களுடைய திறமையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதன் காரணமாகவே முத்ரா வங்கி கடன் திட்டத்தை நாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். தொழில் முனைவோருக்காக இதுவரை 15 கோடி மக்களுக்கு 7 லட்சம் கோடி ரூபாய் கடன் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே தமிழ்நாடு முதல் இடத்திலே இருக்கிறது. Friends, the opposition has no commitment to social justice. The worst atrocities against Dalits have happened under Congress rule. Congress got Dr. Babasaheb Ambedkar defeated not once but twice. Congress did not give a Bharat Ratna to Dr. Ambedkar for 40 years, and nor did Congress put Dr. Ambedkar's portrait in Central Hall of Parliament. It was a BJP supported non-Congress government that did both things. நண்பர்களே, எதிர்க்கட்சியினருக்கு சமூக நீதியிலே எந்த விதமான உறுதிப்பாடும் கிடையாது. மிக மோசமான தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் காங்கிரஸ் ஆட்சியிலே தான் நடந்தது. காங்கிரஸ் கட்சி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை ஒருமுறை அல்ல 2 முறை தேர்தலிலே தோற்கடித்தது. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத் ரத்னா காங்கிரஸ் தரவில்லை. அவருடைய படத்தினை பாராளுமன்றத்தின் மைய அறையிலே அவர்கள் வைக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சி ஆதரவிலே இருந்த காங்கிரஸ் அல்லாத அரசாங்கம் தான் இந்த இரண்டையும் செய்திருக்கிறது. Friends, the current NDA government has made the strongest amendment to the SC/ST Act. Economic and social justice are articles of faith for us, not slogans to win votes. அதே போல இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் SC/ST மக்களுக்கான சட்டத்திலே மிக கடுமையான சீர்திருத்தங்களை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு வெறும் வாக்கு வாங்குகின்ற நம்முடைய கோஷம் அல்ல, அது நம்முடைய நம்பிக்கையாகும். Friends, the 2019 Lok Sabha election have 2 distinct sides. Our side offers strength and stability. The other side offers weakness and vulnerability. Our leadership and work culture is known across India. The other side is confused. They have no name to offer as the nation's next leader, no aim for or vision for India's growth, and no shame that prevents them from doing record corruption. நண்பர்களே, வரவிருக்கின்ற 2019 பாராளுமன்ற தேர்தல் 2 பிரதானமான பக்கங்களை கொண்டது. ஒன்று நம்முடையது பலம் மற்றும் ஸ்திரத்தன்மை மையமாக வைத்திருப்பது. மற்றொரு பக்கம் என்ன இருக்கிறது? பலவீனம் மற்றும் தாக்குதலுக்கு உள்ளாகின்ற சூழ்நிலை. நம்முடைய தலைமையினுடைய வேலை செய்யும் முறை நாடே அறிந்தது. ஆனால் அவர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள்.
அவர்களால் ஒரு தலைமையை நாட்டிற்கு தர முடியவில்லை. அவர்களுக்கு எந்த விதமான குறிக்கோளோ கொள்கையோ கிடையாது. ஆனால் அவர்கள் ஊழல் செய்வதிலே எந்த விதமான வெட்கமும் இல்லாமல் ஊழல் செய்து கொண்டிருப்பவர்கள். India remembers 2009 and how the DMK and Congress allotted portfolios after the elections. Ministers were being picked up not by the Prime Minister but by those who had nothing to do with the public service. There was telephone bargaining for minister posts. 2009 திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி அரசு மந்திரி சபை இலாக்காக்களை எப்படி அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் என்பது நமக்கு தெரியும். மந்திரிகளை யார் தேர்வு செய்தது? பிரதமர் அல்ல, பொது வாழ்விலே சம்பந்தமில்லாதவர்கள் தொலைபேசியின் மூலமாக இலாக்காக்கள் பகிர்ந்து கொண்டதை நாம் பார்த்தோம். The Maha Milavat or adulteration government will remain hostage to individual egos and dynastic ambitions. My only family is 130 crore Indians. I will live for them. I will die for them. I am not in public life to further a dynasty. I am here to do whatever I can do for the growth of India. I seek your support and blessing to create an India where the dreams of the poorest of the poor are fulfilled. இந்த கலப்பட அரசாங்கம் என்பது தனிநபர் அகந்தை மற்றும் குடும்ப அபிலாஷைகளின் ஒரு பிணை கைதியாக செயல்பட்டு கொண்டிருக்கும். என்னுடைய குடும்பம் இந்த 130 கோடி இந்திய மக்கள் தான்.